வணக்கம். நாளை காலையில் 10:30 மணிக்கு நம்ம சந்திப்போம் ஒரு ஜோஹோ மீட்டிங்கோட. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1-to-1 மீட்டிங்காக இருக்கும். அதோ இது வந்து செகண்ட் டைம் தான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 30 பீப்புள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ப்ராபப்ளி இந்த தடவை வந்து ஒரு 100 பீப்புள்குள்ளே தான் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் குரூப் சின்னதாக இருக்கும்போதும் நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப்ல நிறைய விஷயத்த நம்ம வந்து ஓப்பனாக வந்து பேச முடியாது. பட் டெஃபினட்டா இது மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்ல வந்து நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா எனக்கு எந்த விதமான அஜெண்டா கிடையாது, எந்த பொருளும் நான் விற்கல அண்ட் ஓப்பன் மைண்டோட வரேன், எந்த விதமான ப்ரிப்ரேஷன் இல்லாத வரேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், சார்ட் பத்தி பார்க்கலாம், ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் பத்தி நீங்க கேட்கணும்னு இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து அட்வான்ஸ்ல வந்து வாட்ஸ்அப் பம்பி விடுங்க. இல்லை நம்ம குரூப்ல வந்து நம்ம நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம பேசுறதுனாலும் நம்ம பேசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1.5 hours வந்து இந்த மீட்டிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. டெஃபினட்டா எண்ட் ஆஃப் த மீட்டிங்ல 4 ஸ்டாக் பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். 4மே வந்து ஒரு ஜெம்மா இருக்கும். 4ல் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டாக் இல்லை 3 ஸ்டாக் வச்சுக்கலாமே. 2 ஸ்டாக் வந்து ஒரு 15 daysக்குள்ள வந்து ஒரு 10-12% கிடைக்கிற மாதிரி சில ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு 2 months ஹோல்டிங் பீரியட்ல ஒரு 25-30% வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்குற மாதிரி சில ஸ்டாக்ஸ் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெஃபினட்டாக ஓப்பன் மைண்டோட வாங்க. எந்த விதமான அஜெண்டா கிடையாது. ஸோ டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களோட QR கோட் நான் கொடுக்குறேன். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி 199 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் 199 ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எங்களோட UPI ஐடி இந்தியா டைரக்ட் INDIADIRECT கேப் இல்லாத TN@AXL இதான் வந்து UPI கோடு. இந்த UPI கோடு மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ நாளை காலையில் ஒரு 10:30 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். 10 மணிக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவோம். யார் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பணம் பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு உங்களோட நேம், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி இது 3 மட்டுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னம்லாம் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு முடிச்சோடனே ஸ்க்ரீன்ஷாட், உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9444468888. மார்க்கெட் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, டைம் பாஸ் தான் வச்சு +30 -30 இப்படியே வந்து ஓட்டிடுச்சு. பேசிக்காக ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆப்ஷன் ப்ரீமியம் மோஸ்டாக 99% வந்து கில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கு அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து பெரிய கேஷ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், ஆப்ஷன் செல்லர்ஸ் மாட்டினாங்கன்னா பரம்பரையோட மொத்தம் ஜட்டியும் காலி. இதுதான் வந்து நடக்கும். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், அதாவது 3 o'clock to 3:15 மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் 130 பாயிண்ட் விழுந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 225-230 பாயிண்ட் விழுந்துச்சு. நீங்க அந்த டேட்டா நீங்க தனியா பாருங்க. ஆனால் நேத்து வந்து மார்க்கெட் அரௌண்ட் 19,800 ஜோன்ல தான் இருந்துச்சு. அந்த ஜோன்ல காலும் நிறைய எழுதி இருந்துச்சு, புட்டும் நிறைய எழுதி இருந்துச்சு. த ஸ்பீட் அட் விச் மார்க்கெட் விழுந்தது 15 நிமிஷத்துல 130 பாயிண்ட்ன்றது பெரிய விஷயம். நீங்க நேத்து மார்க்கெட் வந்து மேல வந்து ஸ்டீப்பா ஏறிட்டு இருந்துச்சு. சர்க்குன்னு கீழே இறங்கும் போதும் புட் ரைட்டர்ஸ் வந்து மாட்டினாங்க. 3 மணிக்கு 19,800 புட்டு 55 பைசா இருந்துச்சு. 3:10க்கு 63 ரூபா. நினைச்சு பாருங்களேன். மறுபடியும் நான் சொல்றேன், 55 பைசாவுக்கு இருந்த புட்டு 3:10க்கு வந்து 63 ரூபா. அப்ப 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஃபிகர், 1000 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 1,14,540 ரூபா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 11,354%. 10 நிமிஷத்துல 1000 ரூபா போட்டு 1,14,000 ரூபான்றது எப்படி இருக்கு? இதுதான் வந்து ஆப்ஷனோட கால் ரைட் பண்ணவங்களோட கெதி. யாராச்சும் ஒருத்தர் அந்த கடைசியா 50 பைசா 1 ரூபா 2 ரூபா வரட்டும்னு எழுதினவங்களோட கெதி என்ன ஆயிருக்குன்றது நினைச்சு பாருங்களேன். இதுதான் வந்து பேஸ். ஸோ
இதுல எத்தனை பேர் காசு பண்ணாங்கன்றது அடுத்த விஷயம். இட் வாஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். நேத்து அந்த 19,800 கால்ல வந்து எத்தனை பேர் மாட்டியிருப்பாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டைம் பாஸ் தான் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் கில் பண்றதுல தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆப்ஷன் எஸ் கால் ரைட் பண்றதுல ரிஸ்க் இருக்கு, 10 தடவை சம்பாரிச்சா ஒரு தடவை விடுறதுல தப்பே கிடையாதுன்னு. ஆனா ஒரு தடவை விட்டால் மொத்த சொத்தும் போயிடக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது -33 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஏன் அடிச்சாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆர்பிஐ பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல வந்து எப்பயுமே வந்து பேங்க்ஸ் ஆகட்டும் என்பிஎஃப்சி ஆகட்டும் நிறைய காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 12, 13, 14% சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. என்பிஎஃப்சி ஆல்மோஸ்ட் 16 to 18% சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரோட காசு? எப்பயுமே ஒரு ப்ரொஃபைல் பார்த்து அவனுக்கு வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்செக்யூர்ட் லோன் பயங்கர ரிஸ்க்கு. ஏன்னு சொன்னால் திடீர்னு மார்க்கெட்ல எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் அன்செக்யூர் லோன்னால ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட் கொலாப்ஸ் ஆகும்ன்றது ஆர்பிஐயோட ரொம்ப நாள் வார்னிங். அண்ட் நேற்று வந்து அழகா பிடிச்சாங்க. முந்தா நேற்று வந்து பஜாஜ் ஃபைனான்ஸை பிடிச்சாங்க, நேற்று ஆக்சிஸ் பேங்கை பிடிச்சாங்க, அண்ட் இன்னும் 2-3 கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் எல்லாமே பிடிச்சாங்க. ஸோ கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 15-20 நாள் வந்து ஆல்மோஸ்ட் புத்திசாலித்தனமாக இருந்தால் 45 நாள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாட்டினால் 3 ரூபா வட்டி. ஸோ பேங்க்ஸ் வந்து இந்த சைடில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப் லேட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தால் ஆர்பிஐ வந்து சொல்லிட்டு இருந்துச்சு கிரெடிட் கார்டு சைடில் நிறைய பேர் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இந்த கன்சியூமர் லோன்ற பேரில் வந்து ஹெவியா லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே, இந்த என்பிஎஃப்சி அண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆர்பிஐ ரொம்ப கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என்பிஏ ஆச்சுன்னு சொன்னால் எப்பயுமே 100 ரூபா என்பிஏ ஆச்சுன்னா உன் அசல்ல இருந்து 100 ரூபா எடுத்து வைக்கணும்ன்றது ரூல்ஸ் இருந்துச்சு. இப்ப அந்த 100 ரூபாய்க்கு பதிலா 125 ரூபா எடுத்து வைக்கணும், 150 ரூபா எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் வேரி பண்ணாங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் வேரி பண்ணதுல பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பயம் வந்துச்சு. அண்ட் அவங்களோட கேபிட்டல் கிரன்ச் வரும். சப்போஸ் என்பிஏ வந்துச்சுன்னு சொன்னால் லாபம் ஜாஸ்தி இல்லைன்னு நான் சொல்ல, பட் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. 2008 வந்து யூஎஸ்ல வந்து எப்படி வந்து ஒருத்தனுக்கு வந்து தகுதி இல்லாத ஆளுக்கு வந்து லோன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏற்கனவே அவனுக்கு லோன் இருக்கு, அவன் லோன் கட்ட முடியல, அவனுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன்ஸ் கொடுத்தாங்க. பேங்க்ஸ் என்ன நினைச்சாங்க, ஹையர் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுக்கும் போதும் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டா பாத்துக்கலான்னு. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கிராஷ் ஆன போதும் இவங்களும் லோன் கொடுக்க முடியல, நிறைய கம்பெனிஸ் வந்து திவால் ஆனாங்க. இது மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் ஆயிடக்கூடாதுன்றது ஆர்பிஐ இது மாதிரி வந்து ஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எஸ், இந்த சமயத்துல வந்து இது growth-ஐ தடை பண்ணும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் பின்னாடி பிரச்சனை வரும் போதும் நம்ம பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட் வந்து சேஃபா இருக்கும். குட். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பேங்கிங் செக்டர்ஸ் ஷார்ட் டேர்ம் கீழே உழுவுது. அண்ட் நம்ம ஊர் ஆளுங்க கேடிங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சு கட்டாயம் ரூட் விடுவாங்க. நீங்க ஆஃப் லேட் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து சோழமண்டலம் ஆகட்டும், சில என்பிஎஃப்சிஸ் ஃபோன் வாங்குறாங்களே, ஃபோன் பேஸ்ட் ஆப் பேஸ்ட்ல வந்து லோன் கொடுக்குறாங்க. பயங்கர ரிஸ்க். நீங்க வந்து சாம்சங் ஃபோன் இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சாம்சங் ஃபோன் வந்து வாங்கினாங்க. சோழமண்டலம் ஃபண்டர் இஎம்ஐ வந்து 2 இஎம்ஐ போச்சு, 3வது இஎம்ஐ வந்து டிலே ஆகுது. சப்போஸ் சரி இன்னைக்கு வந்து 10ஆம் தேதின்னு வச்சுங்க, 10ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு லோன் டிஸ்போஸ் பண்ணால் 12 ஃபோனை லாக் பண்ணிடுறாங்க. நினைச்சு பாருங்களேன், ஒரு இஎம்ஐயை எடுக்கிறதுக்கு உங்க போனை லாக் பண்ணும் போதும் என்ன ஆகுது. ஸோ இது மாதிரிலாம் வந்து சோழமண்டலம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு, சம்வேர் அரௌண்ட் 15 to 18% சார்ஜ் பண்றாங்க. வச்சு வைங்க 14% வைங்க, இல்லை 15% வைங்க, பட் லாக் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தி வாங்கிக்கிறாங்க, கையில பிடியும் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் த கைண்ட் ஆஃப் ட்ரபிள் விச் தே கிவ்
இஸ் அன்திங்கபிள். எத்தனை பேர்த்தோட டென்ஷன் ஆயிருக்குன்றதை நினைச்சு பாருங்க. இது சோழமண்டலமோட ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். பட் இதே மாதிரி நிறைய ஆப் பேஸ்டு வந்து லோன் கிவர்ஸ், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதாச்சும் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிஸ், நான் ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிலாம் 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி, 4 ரூபா வட்டிக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க இருக்கிறாங்க. மூமெண்ட் உங்களோட ஃபோன் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னால், உங்க ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களை பத்தி தப்பு தப்பா போட்டோஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கிறதாக நிறைய ஆப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொல்லவும் முடியாத, மிழுங்கவும் முடியாத எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது ப்ராபப்ளி நீங்க வந்து மீடியால வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி விஷயத்துல அர்ஜென்ட்டுக்கு கூட நீங்க வந்து போய் மாட்டிக்காதீங்க. மேபி நீங்க வந்து சொல்லலாம், எஸ் ஐ எம் a ரெகுலர் பேயர். யாருக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டீங்க சொன்னால், உங்க ஃபோன் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மாட்டிச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்றது நினைச்சு பாருங்க. வித் திஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ், நாளைக்கு காலையில நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் வச்சிருக்கோம். ஜூம் கிடையாது, ஜோஹோ மீட்ல வந்து நம்ம வச்சிருக்கிறோம். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்றேன். எந்த ப்ராடக்டும் அங்கே விற்கல. 1 hour 1.5 hours வந்து மீட்டிங் இருக்கும். அண்ட் நான் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் அஜெண்டாவும் கிடையாது. யார் யார் ஏற்கனவே வந்து பணம் கட்டியிருக்கீங்க 199 rupees, நேற்று கியூஆர் கோடு வந்து வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அது மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் பிகினிங்லேயே வந்து நாங்கள் கியூஆர் கோடு போட்டிருக்கோம். இது இல்லாத யூபிஐ ஐடி இந்தியா டைரக்ட் INDIRECTTN என்ற யூபிஐ பேமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை எனி யூபிஐ பேமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க. மார்னிங் 10 o'clock வந்து ஜோஹோ லிங்க் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த அஜெண்டாவும் கிடையாது. யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் முதலே நீங்கள் அனுப்பலாம். இல்லை மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் லைவ்லையும் கேட்கலாம். அண்ட் எந்த விதமான கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட், வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், இல்லை ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பேசலாம். இன்டெப்த்துக்கு வந்து டேட்டாஸ் இப்போ ரைட்னா வந்து கையில் இல்லை. வந்து ராய்டர்ஸ் வச்சுருந்தோம். இப்போ ஒரு 2 மாசமா அது சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறேன். ப்ராபப்ளி டேட்டாஸ் வேணும்னு சொன்னால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் மோர் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாக், ஏதாச்சும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசுகிறதுனாலும் பேசலாம். டெஃபினட்டாக நாளைக்கு ஒரு 4 ஸ்டாக் பற்றி டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.